வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். மாநிலங்களின் தொகுதி அளவை 30 ஆண்டுக்கு மாற்றக்கூடாது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். காரைக்குடியில் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் மோதல். திமுக பேரூராட்சி தலைவர், துணை மேயர், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ உட்பட 137 பேர் மீது வழக்கு பதிவு. தமிழகத்தில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 5% வரை கட்டணம் உயர்வுக்கு அமலுக்கு வருகிறது. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலும், எஸ்.பி. வேலுமணி தொண்டம்புத்தூர் தொகுதியிலும், திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் வி. ராஜன், செல்லப்பாவும் போட்டி. ஈரான் போர் தொடர்பாக பிரதமர் மோடியுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் ஜெர்சியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் தகவல். வந்தே மாதரம் குறித்து அரசின் சுற்றறிக்கையை எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆர்மோஸ் ஜலசந்தியை கடந்த 2 எரிவாயு கப்பல்களுக்கு இந்திய கடற்படை பாதுகாப்பு இன்று முதல் 28ஆம் தேதிக்குள் இந்தியா வந்து சேரும் என எதிர்பார்ப்பு. உறுதி செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டை ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முன்பாக ரத்து செய்தால் முழு கட்டணமும் திருப்பித் தரப்படும் என இந்திய ரயில்வே அறிவிப்பு. இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா என்னிடம் பல முறை மோசமாக நடந்து கொண்டார். நடிகை மோனலிசா பரபரப்பு புகார். திரைப்பட இயக்குனர் சங்கருக்கு சொந்தமான ரூபாய் 11 கோடி மதிப்புள்ள சொத்து முடக்கத்திற்கு எதிரான வழக்கு தடை நீடிப்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. கட்சியின் தலைவர் கமலஹாசன் எம்பி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் ஏப்ரல் 7ஆம் தேதி இறுதி விசாரணை நடத்தப்படும். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.